ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ்ல பார்ட்னரின் பங்குல 2வது பாகம் அதை பத்தி பேச போறோம். நாங்க எப்பவுமே தனித்தனியா தான் சார் முடிவெடுப்போம். ஒருத்தர் முடிவெடுத்தா அதை இன்னொருத்தர் ஒத்துக்கணும், இல்ல அதில் தலையிடக்கூடாது, இப்படித்தான் எங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இணைந்து முடிவெடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரொம்ப நாள் பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு எப்படி இணைந்து முடிவெடுக்க முடியும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் இல்ல? சோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஒரு ஸ்மால் பிகினிங், ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு, நகை வாங்குறதுக்கு பதிலா நான் டெட் ஃபண்ட்ல பணம் போடுறேன், எனக்கு 8% ரிட்டர்ன் கிடைக்குது, போட்டு அந்த பணத்தை ஸ்லோவா சேர்த்துக்கிறேன். ஸோ 7.5-8% ரிட்டர்ன் கிடைச்சதுனாக்கா மாசம் மாசம் அந்த பணத்தை சேர்த்து வைக்கும் போது கோல்டுடைய பிரைஸ் இறங்கும் போது அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நம்ம டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒப்பந்தம். ஸோ கோல்டு இன்வெஸ்டிங்கை எப்படி ட்வீக் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. சார் ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பார்ட்னர் கேட்கலாம். நீங்க டெட்ல போடுறீங்க, இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் இருக்கு, இங்கேருந்து ஒரு 10% ஏறிடுச்சுன்னா யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ப்ராபப்ளி இந்த டிசிஷனை 2ஆ பிரிச்சு ஒரு பாதியை வேணா கோல்ட்ல எஸ்ஐபி போடுங்க, இன்னொரு பாதியை டெட்ல எஸ்ஐபி போடுங்க. இப்படி ஏதாவது ஒரு சிம்பிள் டெசிஷன்ல உங்களுடைய ஆரம்ப புள்ளி அமைய வேண்டும். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையே எப்படி பெட்டர் பண்றதுங்கிறது ஒரு சிம்பிள் டெசிஷன். அந்த இடத்துல இந்த கன்சல்டேஷனை கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவது, ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துறது ஈஸி. அதுக்கு அடுத்தது ஸ்லைட்லி மோர் காம்ப்ளெக்ஸ் டெசிஷன். என்னன்னா, இந்த சொத்து வகையில தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். வீடு வாங்கியிருக்கோம், கோல்டு வச்சிருக்கோம், மற்றபடி நம்ம ஒன்றும் பண்ணல. மேக்ஸிமம் FD வச்சிருப்போம். இந்த மாதிரி ஃபேமிலிஸ்ல ஈக்விட்டி பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு அவர்ஷன் இருக்கும். அதெல்லாம் சூதாட்டம்னு சொல்லலாம் ஒருத்தர், நமக்கே அந்த வம்புன்னு சொல்லலாம். கீழே வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். சொத்து வகை கீழே வருதுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும், கோல்டுக்கும் பொருந்தும், ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ஸோ அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதை எப்படி கையாள்வது என்பதுதான் நமக்கு சேலஞ்ச். ஸோ ஈக்விட்டி எக்ஸ்போஷரே இல்லாதவங்க அடுத்த ஒருமித்த கருத்தை எங்க ஏற்படுத்தணும்? ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உருவாக்குறதுல. ரொம்ப பயமா ஒரு பார்ட்னருக்கு இருந்தா வெறும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்க. இல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு 2 பேரும் ஒரு ஈஸி டெசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ல போடுங்க. இல்ல எங்களுக்கு ரிஸ்க் அப்பிடேட் இருக்குன்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப்ல போடுங்க. போட்டுட்டு மாசா மாசம் போடுறதுங்கிற ஹேபிட்ல வாங்க. அந்த தொகையை நீங்க மாசம் மாசம் உங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து அந்த சொத்து வகையில போடுறதுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பயணிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஒருமித்த கருத்து டெஸ்ட் பண்ணப்படுகிறது. மாசம் மாசம் இதை பத்தி டிஸ்கஷன் வைக்கணும், பேசணும். இது நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் பார்க்கணும். யார் சொன்னாங்க, அது எப்படி வந்ததுன்னா ஈகோலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவென்ச்சுவலா சொல்றீங்க, எல்லாமே கரெக்டா தான் வரும், எதுவும் பெரிய தப்பாகாது. ஏன்னா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் பேசிக்கா கன்சர்வேட்டிவ் டெசிஷன் தான். இதுல நமக்கு ஈகோவை கொண்டு வந்து நீங்க சொன்னது தப்பாயிடுச்சு, நான் சொன்னதான் சரியில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். எல்லாருக்கும் ஒரு டைம் வரும் நீங்க சொன்னது சரியா வர்றதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா 2 பேருக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கோல்டை எஃபிஷியன்ட் ஆக்கிக்கங்க, டெட்ல பணம் போடுற பழக்கத்துக்கு வாங்க, எக்விட்டில பணம் போடுற பழக்கத்துக்கு வாங்க. இதுல சில டச் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல, ஆனா சேவிங்ஸ் அண்ட் குடும்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், குடும்பத்துல ஏர்னிங் மெம்பரோட ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன, அவங்க இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன. ஏன்னா அவங்க இருந்தாக்கா குடும்பத்துக்கு அந்த மதிப்பு கிடைக்கும், பணமா சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளவு வேணும், அடுத்தது வேறு எந்தெந்த வகைகள்ல குடும்பத்தை பாதுகாக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எவ்வளவு வைக்கணும், அதை எப்படி கையாள வேண்டும், ஏன் அதை தொடவே கூடாது, அதை எடுத்து போன் வாங்க கூடாது. அடுத்து 4வது பெரிய ஃபைனான்சியல் டெசிஷன்ஸ்,
என்ன இந்த ஃபேமிலிக்கு எது பிக் ஃபைனான்சியல் டிசிஷன். சில குடும்பத்துக்கு 2000 பெரிய டிசிஷனா இருக்கலாம், சில குடும்பத்துக்கு 20,000 இருக்கலாம், சில குடும்பத்துக்கு 2 lakh இருக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு எது சிக்னிபிகன்ட் ஃபைனான்சியல் டிசிஷன் ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல டிசிஷன் எடுக்கிறதா நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்ற ஒரு லெவலை செட் பண்ணிக்கணும். அது கீழே உள்ள விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இந்த பணம் இருந்தா தான் இந்த செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் வந்து வெல் ஆயில்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜினாக மாறிவிடும். ஸ்மூத்தா ஆப்ரேட் ஆகும், எல்லாமே நடக்கும். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நிறைய பேசினேன், பாதுகாப்பை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னா கடன் வாங்குவதை பத்தி. இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, பார்ட்னருக்கு தெரியாம கிரெடிட் கார்டுல டியூ வைக்கிறாங்க. இது ரொம்ப காமனா நடக்கக்கூடியது. அப்புறம் அதை லோனா மாத்துறாங்க. பார்ட்னருக்கு தெரியாம பிஎல் வாங்குறாங்க, வாங்கி எங்கேயோ செலவு பண்ணிடுறாங்க, செலவு பண்ணிட்டு அதை கடனா மாத்துறாங்க. இப்படி பல வகைகள்ல கடன் வாங்குவதில் பார்ட்னரை கன்சல்ட் பண்ணாம செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செலவை கண்ட்ரோல் பண்ணதுனால, செலவுல டிசிப்ளின் இல்லாதனாலதான் நடக்குது. அல்லது அளவுக்கு மீறின ஆசைகளை உடனே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நடக்குது. இது ரெண்டும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? கிரெடிட் கார்டுல எவ்வளவு செலவு பண்ணுவோம்னா அடுத்த மாசம் செட்டில் பண்ணக்கூடிய பணம் தான் செலவு பண்ணணும்னு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. 2 பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவங்களுக்கு தெரியாம அவங்க போய் தேய்க்க கூடாது, அவங்களுக்கு தெரியாம இவங்க போய் தேய்க்க கூடாது. 2 பேரும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா நீங்க அடுத்த வந்துட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ற தெளிவு இருக்கணும், தெம்பு இருக்கணும். இருந்தாக என்ன ஆகும், பிரச்சனையே வராது. சில பேர் நினைக்கலாம் முதல்ல ஆர்கியூமெண்ட் வரும்னு, அதை ஈஸியா செட்டில் பண்ணிக்கலாம். அல்லது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னா ஆர்குமெண்ட் வரும்னா இந்த கிரவுண்ட் ரூல்ஸை நான் வயலேட் பண்ண மாட்டேன்ற ஒரு ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு மாச கடைசியில் அதை ரிவ்யூ பண்ணிக்கணும். 2 minute கான்வர்சேஷன் 2 hour ஃபைட்டா மாறிடக்கூடாது. ஸோ அந்த 2 minute-லயே அதை கரெக்டா வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சியை கூட்டக்கூடிய ஒரு முயற்சி தானே ஒழிய ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எஃபிஷியன்சி வந்தாக்கா என்ன ஆகும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 7 வருஷம் கழிச்சு இந்த கான்வர்சேஷன் தேவையில்லாத அளவு நீங்க பைனான்சியலா வளர்ந்துருப்பீங்க. அதுதான் நோக்கம். நம்முடைய நோக்கம் நிறைவேற நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும், இணைந்து செய்யணும், ஒற்றுமையா செய்யணும், புரிதலோட செய்யணும், ஒளிவு மறைவு இல்லாம செய்யணும். இதுதான் பார்ட்னர்ஸுக்குள்ள முதலீட்டுல நிதிமயமான வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய அடிப்படை. இந்த அடிப்படை இருந்துச்சுனாக்கா நிச்சயமா அந்த ஃபேமிலி பைனான்சியலா தான் நினைச்சதோட அதிகமா உயரும். அதை நான் உறுதியா நம்புறேன். ஆனா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்றது ஈஸி இல்லைங்க. ஸோ சின்ன சின்ன டெசிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணீங்கன்னா அது பெரிய டெசிஷன் வரைக்கும் வளர்ந்து உங்க வாழ்க்கையை பெருக்கும், உங்க வாழ்க்கையை இன்னும் வந்து பிரைட்டராகவும் பிகராகவும் ஆக்கும். இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுங்கிறது பார்ட்னர்ஸ்குள்ள பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து 2 பேர் இணையறத அந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 10 வருஷம் போயிடுச்சுன்னா இன்னைக்கும் ஆரம்பிக்கலாம், 20 வருஷம் போச்சா என்னைக்கும் ஆரம்பிக்கலாம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு இழப்பு. இழப்பு என்பது நம்ம டைரக்டா லூஸ் பண்றது இல்ல, லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது டைரக்டா லூஸ் பண்றதோட அதிகமான இழப்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம் லைஃப்ல, இவ போய் இவ்வளவு செலவு பண்ணிட்டா, அவரு போய் இங்க லூஸ் பண்ணிட்டார் ஷேர் மார்க்கெட்ல, இந்த முடிவு சரியா வரல, இந்த முடிவை நான் இந்த நாள் தான் எடுத்தேன் அதனாலதான் அது எப்படி ஆச்சுன்னு பிளேம் கேம்ல போறோம். பிளேம் கேமை வந்து முதல்ல மூடி வச்சுட்டு ஓரம் கட்டிட்டு லாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தவிர்க்கிறது இன்னையிலேருந்து அப்படின்னு பார்க்கறது தான் இன்னைக்கு பார்ட்னர்ஸோடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்கானமி டஃப் ஆகும்போது இதை பண்ணீங்கன்னா எக்கானமி நல்லா வரும்போது நீங்க இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போவீங்கன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுதான் இந்த வீடியோவை இந்த நேரத்துல நம்ம உங்க முன்னாடி வைக்கிறதுக்கான காரணம். இந்த புரிதலோட உங்களுடைய லைஃப் ஜேர்னியை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முதலீட்டு பயணம் மிகவும் செழிப்பாகவும் வளமாகவும் அமையும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.